ஹை விவோஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ரேஷன் கார்டு கூட இணைக்கப்பட்டிருக்க ஆதார் நம்பரை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே ஒரு லிங்க் வரும். tnpds.gov.in அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த ஹோம் பேஜில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே பயனாளர் நுழைவு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தா பார்த்தீங்கன்னா உங்கள் ரேஷன் கார்டு கூட பதிவு பண்ணப்பட்ட மொபைல் நம்பரை அந்த பாக்ஸில் அப்படியே டைப் பண்ணிவிட்டு தென் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா கொரியர் கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா நம்பர்ஸையும் அப்படியே டைப் பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட்டு பதிவு செய்ய அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை அந்த பாக்ஸில் அப்படியே டைப் பண்ணிவிட்டு அகைன் பதிவு செய் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன்லேயே பார்த்தீங்கன்னா என் விவரம் அப்படிங்கிற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்கள் ரேஷன் கார்டு பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எத்தனை குடும்ப உறுப்பினர்கள், எந்த கடை கூட லிங்க் ஆகிருக்கு, ரேஷன் கார்டு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி சிலிண்டர் எண்ணிக்கை எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இப்போது நம்ம ரேஷன் கார்டில் லிங்க் ஆகிருக்கக்கூடிய ஆதார் நம்பர் செக் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள். அடுத்தா பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுலேயே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து குடும்ப உறுப்பினர்கள் பெயர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் வயது, பிறந்த தேதி, தென் என்ன உறவு முறை அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. தென் லாஸ்ட் காலமில் பார்த்தீங்கன்னா ஆதார் எண் அப்படின்னு கொடுத்து ஆதார் நம்பருடைய 12 டிஜிட்டும் வந்து டிஸ்பிளே ஆகாது. அந்த ஆதார் நம்பர் பார்த்தீங்கன்னா 12 டிஜிட் இருக்கும். அது லாஸ்ட் 4 டிஜிட் மட்டும் தான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு 2 பாக்ஸில் இருக்கக்கூடிய நம்பர், அதாவது டோட்டலாக 8 நம்பர் வந்து உங்களுக்கு XXXன்னு போட்டிருப்பாங்க. அந்த நம்பர் உங்களுக்கு காமிக்க மாட்டாங்க. லாஸ்ட் 4 டிஜிட் மட்டும் தான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 4 நம்பர் வச்சு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் தானா அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்க முடியும். அண்ட் சப்போஸ் உங்கள் ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதார் கார்டு வந்து இது வரைக்கும் லிங்க் பண்ணப்படலை அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆதார் எண் அப்படிங்கிற காலமில் வந்து பிளாங்காக கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு ஆப்ஷன் ஆட் அப்படிங்கிறது இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் ஈஸியாக லிங்க் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் பயன்படுத்தி உங்களுடைய ரேஷன் கார்டில் எந்த ஆதார் நம்பர் லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மேற்கொண்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.